இந்த ஆக்டிவா வண்டி கார்பரேட்ரு சர்வீஸ் பண்ணி போகிறேன். எவ்வளோ கருப்பாக இருக்கும் பாருங்க. இந்த இடம்ல எவ்வளோ அடப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? கண்ணுங்கரேன்னு இருக்கா? இதில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் மைலேஜ் கிடைக்காது, வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இல்லை, இந்த மாதிரி இருந்தால் மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலாப்பில் அப்படி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் கலட்டிட்டு க்ளீன் பண்ணோம்னா எல்லாம் உள்ளே போயிடும். நான் ஃபஸ்ட்டு இந்த மண்ணுன்னு எல்லாத்தையும் சுகண்டி விட்டேன். இது ப்ரெஸ் வந்து நரம் ப்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும். நரம் ப்ரெஸ்ஸு கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, போகவே போகாது. இப்போ நான் வாங்கி பல வருஷக்கணக்காகி போச்சு, 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ப்ரெஸ்ஸை நல்லா போட்டுக்கணும். இதில் வந்து கனைப்பு போட்டால் தான் சரியாகும். இல்லை இவ்வளோ ஒரு சுவாண்டம் இந்த இடத்த ஒன்றத்தை போகும். சரி, இல்லை விரலை போட்டு பாத்திரத்தை நாப்பில் விளக்கணும். இந்த இடத்த வச்சாத்த போகும். இந்த இடத்துலாம் கரியாக இருக்குது. அங்கிட்டு அந்த பக்கம் வந்து ப்ரெஷ்ஷை போட்டு போயிடலாம். இந்த பக்கம் நான் தேய்க்கணும். கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்களா?
கார்பெட் சிலையில் உட்கார இடம் நல்லா க்ளீன் பண்ணி ஓகே. இது கிளீனாச்சு. இப்போ இந்த பழைய பெட்ரோலை கீழே ஊற்றிட்டு சட்டியை துறக்க சொல்லணும். இப்படியும் ஒன்றா பிரித்து வெளியிடணும். உள்ளே எப்படி இருக்கும். அப்போ ஃப்ளோட் நீடில் இந்த பின்னை உருனா நீடில் வந்துடும். மாட்டும் போது காணும். அப்போ இந்த சின்ன ஜெட்டை கழட்டணும். அடுத்து இது 6 ஸ்பானர். இது 7 போட்டிங்கன்னா கழட்டிடலாம். ஸ்க்ரூவையும் போடலாம். ஸ்பானரை போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடியும். அடுத்து வந்து மைலேஜ் ஸ்க்ரூவை கழட்டணும். மைலேஜ் கழட்டும் போது இந்த இருக்குது எத்தனை நீ எண்ணி கழட்டணும். மரம் கழட்டும் போது எத்தனை 1 2 2.25 இருக்குது. பக்கத்தில் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ இருக்குது. அதை கழட்ட தேவையில்லை. இப்போ என்ன செய்யணும், கலட்டின எல்லா ஹோல்ஸ்லையும் இந்த மாதிரி பெட்ரோலை விடணும். எல்லா ஹோல்ஸ்லையும் ஹோல்ஸ் இருக்குங்களா, எல்லா ஹோல்ஸ்லையும் பெட்ரோல் விடணும். இருந்தால் கழிவு இருந்தால் வெளியில் வரும். அப்புறம் செய்யணும், ப்ரெஷ்ஷை போட்டு எல்லா சைடு ஓகே இந்த ஹோல்ஸில் ப்ரெஷ்ஷை விட்டு இப்படி கிளீன் பண்ணணும். நல்லா ப்ரெஷ்ஷை விட்டு நல்லா ஆட்டிடுங்க. ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, இந்த கண்ணை கரையாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ண எப்படி இருக்குது.
இப்போ அந்த கார்பெட் சிலிண்டர் மாற்ற இடம் அதில் அந்த பக்கம் நமக்கு ஏதாவது சின்ன சின்னது லைட்டாக ஒட்டி இருக்கும். அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறத திருப்பி எதாவது ஒட்டியிருந்தால் அதை பார்த்து நம்ம எடுத்துக்க முடியும். லைட்டாக ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் விரலை போட்டு தேய்க்கணும். இந்த இடத்துல தேய்ச்சா தான் போகும், இல்லாட்டி மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்துடும். இன்னொன்று என்னென்னா, இப்போ உள்ள பெட்ரோலுக்கு 3 மாதம் 4 மாதம் நேரத்தில் ஒரு டைம் கார்பெட்டை க்ளீன் பண்ணி சொல்கிறாங்க. எத்தனை நாள் வந்து போடுறாங்கள பெட்ரோலு, அந்த பெட்ரோலு 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கார்பெட்டை க்ளீன் பண்ணியே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் ஹோல்ஸில் ஒட்டியே விடணும். 2 டே இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி விடணும். அப்புறம் ஏர் ஸ்க்ரூ ஓகே. இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. நீ அடுத்து இந்த செட்டை க்ளீன் பண்ணுவோம். அடுத்து இந்த கப்பை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் தூக்கி மாற்ற டக்குனு ஈஸியாக இருக்கும். பார்த்தா இந்தா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த கிளிமேட் என்ன செய்யணும்னா, இந்த பெட்ரோல் டீப்பு மாட்டுற ஹோல்ஸில் போய் ஏறு பிடிக்கணும். இந்த ஏறு பிடிச்சிடும், அதுலேயும் பிடிக்கணும். இந்த 2 ஜெட்டு இருக்குமா, இந்த ஒன்று இருக்குமா, இது 2லேயும் ஏறு பிடிக்கணும். இது 2லேயும் ஏறு பிடிக்கணும். நிறைய ஏற பிடிச்சி வந்துடுறேன். ஏறு பிடிச்சிட்டேன். இதில் 2லேயுமே ஏறு பிடிச்சிருக்கேன். எப்போவுமே கழட்டிட்டு கிளிமினி மாட்டும்போது இந்த 2 ஜெட்லையும் ஏறு பிடிச்சி தான் மாட்டணும். மறந்துடாங்க. இந்த 2லேயும் சிறுசுலையும் பெருசுலையும். இதுவானுக்கு ஏர் ஸ்க்ரூ குத்திலா எவ்வளோ கருப்பாக குத்திலா இப்படி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ண மாட்டோம். இது என்ன செய்யணும், நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி விட்டு இல்லைனாக்கா எமர் சீட்டை போட்டு தேய்ச்சிக்கணும். பற்றியில் எமர் சீட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணி மாட்டோம். ஏர் ஸ்க்ரூலாம் கருப்பு கருப்பாக ஒட்டி இருக்கும், போகாது அது. ஓகே, இது க்ளீன் ஆகிடுது. அது நீடியில் கரெக்டாக அப்படி மாட்டிடணும். ஃப்ளோட்டில் மாட்டிட்டு கார்பெட்டில் தூக்கி அப்படி கொடுத்து விடணும். அவ்வளோதான்.
ஓகே இருந்துச்சா இதெல்லாம் தப்பாக மாட்டிக்கிறீங்க. அவ்வளோதான். கார்பெட்ரு இலிமினேஸ். இந்த ஏர் ஸ்க்ரூ மாட்டும் போது அந்த ஸ்க்ரூவில் லைட்டாக ஓரிங்கில் கிடிச்சு வச்சு மாட்டணும். ஓகே கார்பெட்ரு கிளிமினாச்சு. இதெல்லாம் எப்படி இந்த இடம் இப்போ ஒயிட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட் கருப்பாக இருந்துச்சு. ரெண்டு இடம் இப்படி ஒயிட்டாக இருக்கு பார்த்தீங்களா? ஏர் ஸ்க்ரூ தான் மாட்டணும். ஏர் ஸ்க்ரூ மாட்டப்போ இந்த இடத்துல இந்த ஓரிங்கில் லைட்டாக பிரித்து வச்சு மாட்டணும். அவ்வளோதான் கார்பெட் சர்வீஸுங்கிறது. ஆமாம் இன்னும் பண்ணலாம், நேரம் இழுக்கும்.